சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரி, ஆ. நானும் அப்படியே ஃபேக்டரி கிளம்புறேன். சரிப்பா. ராசாத்தி, நீ போய் முன்னாடி வாங்க. அவளே எதுக்கு முன்னாடி போ சொல்ற? இல்லம்மா, எங்கேயாவது வெளியே போறப்ப ராசாத்தி முன்னாடி வந்தானா அவளை பார்த்துட்டு போனா போற காரியம் நல்லபடியா நடக்கும். அந்த நாள் பூரா நிம்மதியா இருக்கும். ம். பாட்டியா மங்கை? நீ போ ராசாத்தி. சரி மாமா. பாத்தியா பாரி, நம்ம ராசத்தி நின்று எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ராசாத்தி, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. குமரனுக்கு தான் ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். அது முன்னாடி வந்தா நாள் எப்படி நல்லா இருக்கும். எல்லாம் குமரனோட தலையெழுத்து. இந்த கிழவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கண்மணி எப்படி சொல்லுமா? இரு கண்மணி கிட்ட சொல்லி உன்னை நல்லா கவனிக்க சொல்றேன். அண்ணே, சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். ஆமா மாமா, எப்படியும் கண்மணி தெரிந்திருவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குமரனும் சந்தோஷமா இருப்பான். கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கும். என்னமோ நீ சொல்ற, எனக்கு என்னவோ கண்மணி திருந்துவான்ற நம்பிக்கையே இல்லம்மா. பார்க்கலாம். ம். போயிட்டு வரோம் ராசாத்தி. சரிங்க அத்தை. சரிம்மா, நான் வாங்க சரிப்பா. மாமா, போயிட்டு வரோம்டா. சரிம்மா. சரி, நானும் அப்படியே கிளம்புறேன். சரி மாமா. கண்மணி, கண்மணி. மா வாமா. ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ வா சொல்றேன். இங்க வா. என்னம்மா? என் மானமே போகுதுடி. மா, முதல்ல என்னன்னு தெளிவா சொல்லி தொலை. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காத. என்னத்த சொல்ல, உன் மாமனாரு அந்த ராசாத்தி வீட்டுக்கு போய் உன்னை பத்தி கேவலமா பேசுறாருடி. என்னம்மா சொல்ற? அதாண்டி, அந்த இனிய பையன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ராசாத்திய பாத்துட்டு தான் போவானா. எது அந்த விளங்காத மூஞ்சியா? அது கிடக்குது. என் மாமனார் என்ன பத்தி என்ன சொன்னாரு அத முதல்ல சொல்லு. அதை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், முழுசா கேளு. நீயும் நானும் தான் அந்த ராசாத்திய ராசி இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இனியனுக்கு ராசாத்தி எதிரில வந்தாதான் அந்த நாள் முழுக்க ராசியா இருக்குமா, எல்லாம் நல்லதாவே நடக்குமா. இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? அவ ஒரு பைத்தியமா. ஏய், அவனாவது அவன் பொண்டாட்டிய புகழ்ந்து பேசுறான். ஆனா அதை கேட்டுட்டு உன் மாமனாரு குமரனுக்கு தான் வந்து வாச்சிருக்கே. அது மூஞ்சில முழிச்சிட்டு போனா போற காரியம் விளங்காதுன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ராசாத்தி சிரிக்கிறாடி. என்ன திமிரு இருந்தா அந்த கிழவன் என்ன பார்த்து அப்படி சொல்லிருக்கோம். சொன்ன வாய ஒரு நாள் கிழிக்க போறேன். அப்ப பாரு, அதுக்கப்புறமா எல்லாம் சரியா வரும். ஆமா கண்மணி, ஏதாவது செஞ்சு விடு. இரு, மாட்டாமல போயிடுவாரு. கண்மணி, நீயும் மாப்பிள்ளை வெளியில போகும்போது உன் முகத்துலதான் முழிச்சிட்டு போகணும்னு சொல்லு. இனிமே பாரு. இன்னைக்கு உன் புருஷன் மில்லுக்கு போவார்ல, இன்னைக்கே அப்படி போ சொல்லுடி. சரிம்மா. கண்மணி. ஆ, கண்மணி, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் மில்லுக்கு போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சொல்லு கண்மணி. நான் எதிரில வரேன். என்ன பார்த்துட்டு அப்புறமா நீங்க மில்லுக்கு போங்க. ஹேய், பைத்தியமா நீ? இப்ப எதுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த இனிய மட்டும் வெளியே போகும்போது ராசாத்தி முகத்துல முழிச்சிட்டு போறான். நீங்க என் முகத்துல முழிச்சிட்டு போக மாட்டீங்க, அப்படிதானே? ஹேய், அவன் போனா போகட்டும், நானும் ஏன்டி அதே மாதிரி போகணும்? அப்போ நான் ராசி இல்லாதவன்னு சொல்றீங்க. ஐயோ சாமி, இப்ப என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. நான் இப்போ எதிரில வரேன். நீங்க என் முகத்துல முழிச்சிட்டு போங்க.
சரி வந்து தொலை. இப்படி இல்லைங்க, ஆ, நீங்க ஹால்ல போய் நின்னு கண்மணின்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அப்பதான் வீட்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வருவாங்க. என் முகத்துல நீங்க முடிச்சிட்டு போறத அவங்களும் பாப்பாங்கல்ல. பண்ணி தொலைக்கிறேன் வா. ஹே சூப்பர் டி. ம். கண்மணி, கண்மணி, டேய் என்னடா கண்மணி, ஆ. கண்மணி, கண்மணி. டேய் என்னடா ஹால்ல நின்னு கத்திட்டு இருக்க? அம்மா கத்தலம்மா, மில்லுக்கு போறேன். அதான் கண்மணி எதிரில் வந்தா அவ முகத்துல முழிச்சிட்டு போலான்னு நினைச்சேன். என்னப்பா குமரா, எல்லாம் புதுசா இருக்கு. அவனுக்கு இப்பதான் கண்மணியோட அருமை தெரிஞ்சிருக்கு. என் கண்மணி எவ்வளவு ராசிக்காரின்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்க. பாப்போம் பாப்போம். கண்மணி, இதோ வரேங்க. வாமா. நீ போ கண்மணி. ம். எதிரில் வா. ம். வரேன். ம். பார்த்து. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. சித்தப்பா. டேய் குமரா என்னாச்சுடா? என்னாச்சு? என்னாச்சு? கையில அடிபட்டு இருக்கு. வா, வா. என்னடா இது? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? எப்படிடா? உட்கார் உட்கார். டேய் குமரா, என்னாச்சுப்பா? குமரா, ஐயோ, தலை, என்னாச்சு? என்னாச்சுடா உனக்கு? எப்படி அடிபட்டுச்சு? ரொம்ப அடிபட்டுடுச்சாப்பா? எப்படி ஆச்சுப்பா? டாக்டர் என்ன சொன்னாரு? பிராக்சர் எதுவும் இருக்கா? உன் கைக்கு என்னாச்சுடா? ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, தம்பி ரோட்டோரமா நின்றுட்டு இருந்தாப்ல, அந்த நேரம் வந்த ஆட்டோ யதார்த்தமா இடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயா தம்பியை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, தம்பிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலையில வெளியில போகும்போது எதிரில் யார் வந்தாங்கன்னு தெரியல. ஏதோ இன்னைக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. இல்லைன்னா ஓரமா நின்னவங்க மேல ஆட்டோ அடிக்குமா? பார்த்து இருக்க சொல்லுங்க. போயிட்டு வரேன். சரிண்ணா. சரி தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதுக்கு சந்தோஷம். ஏதோ குமர செஞ்ச புண்ணியத்தினாலதான் கடவுள் இந்த அளவுக்கு காப்பாத்திருக்காரு. கண்மணி, கடவுளே. உனக்கு கோடி கும்பிடு போடுறேன்டி. அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் குமரன் ஏன் புள்ள, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால இனி அவன் வெளியில போகும்போது நீ அவன் முன்னாடி மட்டும் வந்து நின்னுடாத. போ, போய் இவனை நல்லா கவனிச்சுக்கோ. போ. சொன்னது புரிஞ்சுதா? கண்மணி, குமரனை பார்த்து கூட்டு போமா. பாத்துக்கப்பா. தம்பி முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போலாம். சரிங்க சித்தப்பா. நீ போய் ரெஸ்ட் எடு. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான். எல்லாருக்கும் எல்லாம் அமையாது. ராசிங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம். அது ஒரு சிலருக்கு தான் வரும். கண்மணி இங்க வா. வேண்டாம். ஏய் ஒன்னும் பண்ண மாட்டே வா.
இங்க பாரு, என்னைக்கும் அடுத்தவங்க பண்றத பார்த்து நாமளும் பண்ணணும்னு நினைக்காத. இங்க பாரு கண்மணி, எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஆயிடாது. அதனால நீ உனக்காக மட்டும் வாழு. ராசாத்தி இனிமே அது பண்றா இது பண்றான்னு என் முன்னாடி வந்துடாத. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நிம்மதியாக போயிடுவேன். அப்புறம் நீ தான் தனியாக இருந்து கஷ்டப்படணும். அதனால எக்காரணத்தை கொண்டும் என் முன்னாடி வந்து நின்றாத. நான் சொல்றது புரியுதா? உன் பூவும் போட்டு நிலைச்சிருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னால வலி தாங்க முடியல கண்மணி. சாரிங்க, நான் வேணும்னு பண்ணத. சரி விடு, எல்லாரும் பண்றது தானே. இதோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வலி அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? சரி வாங்க, ரூமுக்கு போலாம். வாங்க. அம்மா, இருக்கிற வெயிட் பார்த்தாதுன்னு மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாமா, மாமா, சேர் எல்லாம் விழுந்து கிடக்கு, பாத்திரம் எல்லாம் உருண்டு கிடக்கு, வெளியில யாரையும் காணோம். பயமா இருக்கு மாமா. நீ பயப்படாத, என்னன்னு பாப்போம். வேண்டாம் மாமா, நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அதான் எனக்கு சரின்னு இல்ல தோணுது. வேணாம் வேணாம், இதுக்கெல்லாம் யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்களா? வா. இல்ல மாமா, இன்னைக்கு இது பண்ணவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம், வா. ஏய், யார் அது? யார் அது? அண்ணே. டேய் லூசு. செக்யூரிட்டி என்ன சொல்லு தம்பி, திறனா கதவை. சரிப்பா, லாக் எடுத்துட்டீங்களா? தேங்க்ஸ்ண்ணே. இதெல்லாம் உங்க வேலை தானா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். எதுக்கு பயம்? இல்ல அத்தை, வெளியில எல்லாம் விழுந்து கிடந்தது, எங்களையும் உள்ள வச்சு கதவை சாத்திட்டாங்க. நல்ல வேளை நான் வெளியே இருந்தே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு சொன்னேன். மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இல்லனா இந்நேரத்துக்கு போலீஸே வந்திருக்கோம். வந்தா என்னம்மா, அவங்களுக்கும் ஒரு பீஸ் கேக்க கொடுத்துருவோம். ராசாத்தி, உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவும் எதுவும் ஆகாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி பொண்ணு மாப்பிளையும் வந்து கேக்க விட்டுங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க. வாங்க வாங்க வா. வாங்க. போங்க நீ. அம்மா நீங்க போங்க. நீ போ, நீ போ, நீ போடா. போலே போட்டுமா. பத்தவை. மெழுகுவத்தி ஏத்தியாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டுங்க. கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. தெரியலனா அதே திருப்பி பாட வேண்டியதா? ஹாப்பி ஆனிவர்சரி யூனியன் ராசாத்தி ஆனிவர்சரி. ராசாத்தி, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ராசாத்தி, இனி எனக்கு ஊட்டு. நீ எடுத்து ஊட்டுற. தோ. அத்தை, இரு. எல்லாத்தையும் நீ சாப்பிடாத. எனக்கு
கேக் வாங்கிக்க. பொறுமையா. இந்தாம்மா. நீ சாப்பிடு. இனியா திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மாப்பிள. இன்னைக்கு போல என்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, இத நீங்க 2 பேரும் இதோட விட்டுறக்கூடாது. இதே மாதிரி சந்தோஷமா இருந்து அடுத்த கல்யாண நாளைக்கு ஒரு ஜூனியர் ராசாத்தியோ இல்ல ஒரு ஜூனியர் இனியனியோ என்கிட்ட நீங்க பெத்து கையில கொடுத்துடணும். சரியா? ஐயோ, யாரோ வராங்க, மறைஞ்சுப்போம். ராசாத்தியம்மா, ராசாத்தியம்மா, ராசாத்தியம்மா. இருங்க, நான் பாத்து. அக்கா இத கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். சரி, இத வந்துடுறேன். வாங்கம்மா, யார் நீங்க? என்ன வேணும்? ராசாத்தியம்மாவை பார்க்கணும். ராசாத்தியம்மா இந்த வந்துட்டாங்க. சொல்லுங்கம்மா. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நாங்களும் இந்த ஊர் தாம்மா. வேலை விஷயமா உங்களை பார்க்க வந்தோம்மா. நாங்க மகளிர் குழுலாம் இல்ல. நீங்க வேலைக்கு ஆள் எடுத்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வீட்டுல சும்மாதாம்மா இருக்கோம். எங்க வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது எங்க குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குதுமா. உங்க ஃபேக்டரியில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா நாங்களும் வேலை செஞ்சு பொழைச்சுப்போமா. ஐயோ, இப்ப வந்து கேக்குறீங்களே. தேவைக்கு அதிகமாவே ஆள் எடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களால உதவி பண்ண முடியாது இப்போ. பரவாயில்லம்மா, இருக்கு இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொன்னீங்கல்ல, அதுவே போதுமா. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்தடிக்காம இருந்தீங்கல்ல, அதுவே போதுமா. வரம்மா, அப்படி ஏதாச்சும் வேலை இருந்தா மறக்காம சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சொல்றோம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரி வரம்மா. சரி, வராங்க. மாமா, இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் மாமா. நம்மள தேடி வந்து இல்லைன்னு சொன்னது இவங்களுக்கு மட்டும்தான். அம்மா, வேலை இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இல்லடா, ராசாத்தி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எப்பா, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்காச்சும் இவங்களுக்கு நீங்க உதவி பண்ற சான்ஸ அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான். போதுமாப்பா? அப்பா வாங்கப்பா. நம்ம கிளம்பலாமா? மாமா, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரி, இருங்க இருங்க இருங்க. முதல்ல அண்ணங்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நல்லா இருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க. எப்பவும் ராசாத்தி சந்தோஷமா இருக்கணும். அத்தை, என்னாச்சு அத்தை? என் வீட்டுக்காரர் நம்ம வீட்டில தான் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. இனியனும் நம்ம வீட்டில தான் பிறந்தா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நம்ம வீட்டில தான் பிறந்தாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வருது. உனக்கு பிறக்க போற குழந்தையும் நம்ம வீட்டில தாம்மா பிறக்கணும். அதாம்மா என் ஆசை. ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ராசாத்தி. இங்க பாருங்க அத்தை, நிச்சயமா உங்க ஆசைப்படி நம்ம பூர்வீக வீட்டுல தான் நடக்கும். பெரியத்தா அதுக்குள்ள மனசு மாறி என்னை ஏத்துக்குவாங்க அத்தை. நீங்க வேணா பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். சரி ராசாத்தி, நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோ. போயிட்டு வரோம்டா. போலாங்க. வரோம் ராசாத்தி. சரிங்க அத்தை. வரேன் ராசாத்தி. வரேன்க்கா. டேய், சரி. வரேன். சரி ராசா, போயிட்டு வா. வரோம். சரி கமலா. வரேன் அழகரண்ணா. சொல்லுங்க. நீங்க அவளை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள அந்த ராசாத்தி எட்டாத உயரத்துக்கு போயிடுவா போல. முருகா, நானும் கேள்விப்பட்டேன். என் மானம், மரியாதை, ஊர்க்காரங்களுக்கு என் மேல உள்ள பயம் எல்லாத்தையும் அவ சீக்கிரம் போக வச்சிட்டா. என்னை இப்படி பண்ணிட்டு
இப்போ அவங்க சந்தோஷமா கல்யாண நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? நீங்க இப்படியே ஒண்ணும் பண்ணாம இருந்தா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. சட்டு புட்டுன்னு ஆக்ஷன்ல இறங்க வேண்டாமா? அண்ணன் அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட மாட்டாரு. அப்ப அதுக்குள்ள உங்க அண்ணன் அவ டம்மி பண்ணிட்டு போயிடுவா, பரவாயில்லையா? இப்பவே ஊரே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா அவ அடுத்த சேர்மன் இல்ல, எம்எல்ஏவா கூட ஆயிடுவா. ஆமா, இப்ப ஊர்ல எது நடந்தாலும் ராசாத்தி தான் முன்ன இருந்து பாத்துக்கணும்னு அவளுக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டி பெரிய ஆளாக்கிட்டாங்க. முருகா, இங்க பாருங்க, எந்த ஊரும் உறவும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதோ அவங்களே அந்த ராசாத்தியும் இனியனையும் அசிங்கப்படுத்தணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பெருசா பண்ணுங்க.